பாமகவுடன் இபிஎஸ் அணி தொகுதி உடன்பாடு ஏற்படுத்தியதால் அதிருப்தியடைந்த அமைச்சர் சி.வி. சண்முகம் பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமல் புறக்கணித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலுக்காக இபிஎஸ் அணி பாமக இடையே இன்று கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டது. பாமகவுக்கு தர்மபுரி, கடலூர், அரக்கோணம், விழுப்புரம் உள்ளிட்ட 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் கடலூர், விழுப்புரம் தொகுதிகள் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டதற்கு சி.வி. சண்முகம் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் இதனால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமல் புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது. தர்மபுரி தொகுதியில் கடந்த தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கு அப்போது கே.பி. முனுசாமி ஆதரவு இருந்ததாக வெளியான தகவலை அடுத்து அப்போது மாண்புமிகு அம்மா கே.பி. முனுசாமியை கட்சியை விட்டு ஒதுக்கியிருந்தார். அவரது அனைத்து பதவிகளும் பறிக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து பின்னர் கே.பி. முனுசாமி ஓபிஎஸ் ஆதரவாளராக மாறினார். இந்த நிலையில் தர்மபுரி பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டதற்கு கே.பி. முனுசாமி கடும் அதிருப்தியில் ஆழ்ந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.